வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை பி.எஸ். ராமையா அவர்கள் எழுதிய பணம் பிழைத்தது என்னும் கதை. நாலைந்து வீடு தள்ளியிருந்த தெருமுனையிலிருந்து ஒரு நாய் ஊளையிட்ட சத்தம் வந்தது. இரவு மணி 9க்கு மேல் இருக்கும். அருணாச்சல முதலியாரை சூழ்ந்திருந்த யாவரையும் அந்த ஊளை ஒரு குலுக்கு குலுக்கி எடுத்தது. அறையில் மங்களாக எரிந்து கொண்டிருந்த வெளிச்சத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வாசல் திண்ணையில் இருளில் உட்கார்ந்திருந்தவர்களும் வீட்டினுள் கூடத்தில் கூடி சிரமத்துடன் மௌனம் பயின்ற பெண் மக்களும் திடுக்கிட்டு பார்த்தனர். திண்ணையிலிருந்த ஒருவர் நாயை விரட்ட எழுந்து போனார். அருணாச்சல முதலியார் படுத்திருந்த அறையில் அவருடைய இளைய மகன் ஜெகதீசன் அவசரமாக ஜன்னல் கதவுகளை அடைக்க முயன்றான். முதலியார் சிரமத்துடன் தலையை திருப்பி கையை காட்டினார். மூத்தவன் வைத்தியலிங்கமும் மைத்துனர் கந்தசாமி முதலியாரும் கிழவரிடம் நெருங்கினார்கள். வைத்தியலிங்கம், என்னப்பா வேணும் என்றான். கிழவர், ஜன்னலை ஏன் அடைக்கிறான் என்றார். அவர் குரல் மிக மிக நைந்து தனிந்து இருந்தது. ஆனாலும் ஜெகதீசன் காதுக்கு எட்டியது. சில்லுன்னு குளிர்ந்த காத்து வருது என்றான். கிழவர், பரவாயில்ல, அடைக்காத என்றார். மூடிய ஒரு கதவையும் திறந்து வைத்தான் ஜெகதீசன். நாயின் ஊளை சத்தத்தை கிழவர் கேட்கக்கூடாதென்பதுதான் ஜெகதீசன் கருத்து. ஆனால் அவர் அதை கேட்டுவிட்டார் என்பது தெளிவாயிற்று. கவலையுடனும் பயத்துடனும் அவரை பார்த்தார்கள் எல்லோரும். கிழவர் புதிய அசதியுடன் கண்ணை மூடிக்கொண்டார். நாய் இரண்டாம் முறையாக ஊளையிட்டது. மறுகணம் தன்மேல் வந்து தாக்கிய கல்லின் வேதனை தாங்காமல் வாள் வாள் என்று கதறிக்கொண்டு ஓடியது. அருணாச்சல முதலியாரின் கண்கள் மூடியே இருந்தன. முகத்தில் மரண பயத்தின் வேதனை படர்ந்தது. நாயின் ஊளை அவர் நெஞ்சில் தயக்கத்துடன் தலை காட்டிக் கொண்டிருந்த ஆசையையும் நம்பிக்கையும் தலையில் இடித்து முடுக்கியது. காலையில் சென்னையிலிருந்து மிக மிக பெரிய டாக்டர் வருகிறார். அவர் நிச்சயமாக என் ஆயுளை நீடித்துக் கொடுத்து விடுவார் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தது மனம். டாக்டர் வருவதற்குள் அவரை தொட வரும் காலனை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது. இனி நம்பிக்கைக்கு இடமே இல்லை, இனி நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்ற வார்த்தைகள் நெஞ்சிலே வேகமாக சுழன்றன. முதலியார் சென்னையிலிருந்து கிராமத்துக்கு வந்து 1 மாதம் ஆகிறது. சென்னையிலேயே உடல்நிலை சரியாக இல்லை. எல்லையே அற்றது என்று தோன்றிய அவருடைய உழைப்பு சக்தி தேயும் குறிகள் தென்பட்டன. அடிக்கடி சோர்ந்து உட்கார்ந்தார். மேல்மூச்சு வாங்கத் தொடங்கியது. அவருக்கே இதெல்லாம் புதுமையாக இருந்தன. நரையும் திரையும் உடலைச் சேர்ந்தவை, மூப்பு மனத்தைச் சேர்ந்தது. நம்முடைய சிந்தனையின் வேகம்தான் நம் பருவத்தின் அறிகுறி. நெஞ்சிலே இளமை இருக்கும் வரையில் நமக்கு முதுமை கிடையாது என்று அவர் எங்கோ படித்திருந்தார். அதையே தமது வாழ்க்கை தத்துவமாகவும் கொண்டு விட்டார். உடலின் இயல்பான வளர்ச்சியிலே தோன்றும் மாறுதல்கள் தோன்றித்தான் தீரும். ஆனால் என் நெஞ்சிலே முதுமைக்கு இடம் கிடையாது என்று தாமே சொல்லிக் கொள்வது பழக்கமாகிவிட்டது. அப்படிப்பட்டவருடைய சிந்தனை ஓட்டத்திலே திட்டுகள் தோன்ற ஆரம்பித்தவுடன் பயந்து விட்டார். டாக்டரை கலந்தார். வேறு ஒன்றுமில்லை, அளவுக்கு மிஞ்சிய உழைப்பு தான் காரணம். உடல் அயரும்போது உள்ளத்தையும் பாதிக்காமல் விடாது. கொஞ்ச நாள் எங்கேயாவது வெளியூரில் போய் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் டாக்டர். அருணாச்சல முதலியார் டாக்டர் யோசனையை ஏற்றுக்கொண்டார். கொடைக்கானல், குற்றாலம், நீலகிரி என்றார்கள் மக்களும் உறவினர்களும். ஆனால் முதலியார் தம்முடைய சொந்த கிராமத்திற்கு போக முடிவு செய்தார். கிராமத்தில் அவருடைய மூதாதையர் தேடி வைத்து தலைமுறை தலைமுறையாக கைமாறி வந்த நிலபுலங்கள் இருந்தன. அவற்றோடு அவர் சம்பாதித்த ஏராளமான பணத்தின் ஒரு பகுதியையும் நிலங்களாக மாற்றி சேர்த்திருந்தார்.
தாமே நேரில் போய் 6 மாதமாவது நிலங்களையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று நெடுநாளாக எண்ணம் இருந்தது. ஆனால் சென்னையில் இருந்த வருமான தலையூற்றை விட்டு அப்படி இப்படி நகரவும் மனம் இடம் கொடுக்கவில்லை. இப்போது டாக்டர் சொன்ன யோசனை அந்த நெடுநாளைய எண்ணத்தை நடத்தி கொள்ள வழிகாட்டியது. ஓய்வெடுத்துக் கொள்ள கிராமத்திற்கு புறப்பட்டார். அருணாச்சல முதலியாரின் வரவு கிராமத்தில் ஒரு விழாவாக இருந்தது. அந்த வட்டாரத்திலேயே மிகப்பெரிய மிராசுதார். சென்னையிலே பரந்த வியாபாரம். லட்சக்கணக்கில் கொண்டு கொடுக்கும் சரக்குகளைத்தான் அவருடைய ஸ்தாபனங்கள் கையாண்டன. முதலியார் தொட்டது தங்கமாகிறது என்ற நம்பிக்கை கிராம மக்களிடையே, ஏன் நகர மக்களிடையிலும் கூட பரவியிருந்தது. ஓரளவுக்கு அது உண்மைதான். முதலியாரின் வர்த்தகத் திறமை நன்றாக முற்றி பழுத்திருந்தது. வியாபாரத்தில் வரப்போகும் லாப நஷ்ட முடிவை பற்றி முன்கூட்டியே உணரும் மனக்குழலி படைத்திருந்தார் அவர். அதன் உதவியால் தங்கமாகும் இனங்களைத்தான் தொடுவார். நஷ்டமாகும் வியாபாரத்தில் அவர் இறங்கியதே இல்லை. முதலியார் தமது 25வது வயதில் சென்னைக்கு சென்றார். 30 வருஷங்களுக்கு மேலாகின்றன. மேலே மேலே முன்னேறிக் கொண்டே இருந்தார். வருஷந்தோறும் அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்து கொண்டே இருந்தது. வருஷத்திற்கு 1,00,000 என்று கணக்கு போட்டது போல அவர் கிராமத்திற்கு வந்தபோது அது 30 லட்சம் ரூபாய் மதிப்பாக உயர்ந்திருந்தது. அவர் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காகவே கிராமத்திற்கு வந்தார். அந்த ஓய்வு நேரத்தை தமது நிலச் சொத்துக்களை சீர்படுத்துவதில் செலவழிக்க எண்ணினார். ஆனால் வந்து சேர்ந்த 2-3 நாட்களிலேயே உடல்நிலை மிகவும் சீர்கேடடைந்து விட்டது. உடனேயே சென்னைக்கு திரும்பி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் என்று தங்கினார். ஊரை விட்டு அசையவே கூடாது என்று டாக்டர் சொல்லும் நிலைமை வந்துவிட்டது. சென்னையிலிருந்தே டாக்டர்கள் வந்தார்கள். முதலியார் ஆசையாக வாங்கிய புது பியூக் காரும் வைத்தியலிங்கம் தனியாக வாங்கிய ஆம்ஸ்ட்ராங் சிட்லி காரும் சென்னைக்கும் கிராமத்துக்கும் அஞ்சல் ஓட்டம் போட்டுக்கொண்டே இருந்தன. இனிமேல் பயம் இல்லை, இன்னும் 1 வாரத்தில் சென்னைக்கு புறப்பட்டு விடலாம் என்பார் டாக்டர். அந்த மகிழ்ச்சி 2 நாள் பொங்கிக் கொண்டிருக்கும். 3ஆம் நாள் அவ்வளவும் வடிந்துவிடும். இன்னும் 15 நாள் வரையில் நீங்கள் பேசக்கூடாது என்று உத்தரவிட்டு விடுவார். அவர் வந்து சேர்வதற்குள் காலன் வந்து விடுவான் என்பதை அந்த நாய் ஊளையிட்டு சொல்லிவிட்டது. முதலியார் மனம் மிக மிக வேகமாக சுழன்றது. நம்பிக்கைக்கு இடமில்லை, இனி நம்பிக்கைக்கு இடமில்லை என்ற எண்ணம் திரும்ப திரும்ப எழுந்தது. முதலியார் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஆரம்ப காலத்தில் நல்ல தெய்வ பக்தர். பின்னாலும் அவர் நாஸ்திகராக மாறிவிடவில்லை. ஆயினும் அவர் நெஞ்சிலே தெய்வம் என்ற வார்த்தை உணர்ச்சியுடன் ஒட்டவில்லை. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அது அவர் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு தூர ஒதுங்கிவிட்டது. வீட்டிலே நடக்கும் நாள், கிழமை, பண்டிகை, பூஜைகளில் அவரும் கலந்து கொள்வார். வெளியிலே தம்மை வந்து அணுகும் தான தர்ம தெய்வ சம்பந்தமான காரியங்களுக்கு பணம் கொடுப்பார். ஆனால் அதிலெல்லாம் அவருடைய நெஞ்சம் ஒட்டியதே இல்லை. இந்த நிலைமை அவர் தம் நினைவுடன் சிந்தித்து உண்டாக்கிக் கொண்டது அல்ல. அவர் உள்ளத்திலே வந்து நிறைந்து கொண்டிருந்த பணம் என்ற சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவற்றையெல்லாம் வெளியேற்றிவிட்டது. அதை அவர் அறியவே இல்லை. கிராமத்திற்கு வந்து உடல்நிலை கவலைக்கிடமாக ஆனபோது அவர் மனத்தில் பணத்தை நெட்டித் தள்ளிக்கொண்டு பிற விஷயங்கள் வந்து புக ஆரம்பித்தன. தமக்குப் பின் தம் சொத்துக்களும் வியாபாரமும் என்ன ஆகும் என்பதை பற்றி சிந்திக்கத் தொடங்கினார். கூடிய வரையில் அதற்கு தகுந்த வழிவகுத்து விட வேண்டும் என்று எண்ணினார். தம் குமாரர்களை வரவழைத்து அவர்களிடம் பேசினார். மைத்துனர் கந்தசாமி முதலியார், அதை பற்றியெல்லாம் இப்பொழுது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? சென்னையிலிருந்து பெரிய டாக்டரையே வரவழைப்போம். இன்னும் 1 வாரத்தில் சென்னைக்கு போய்விடலாம். அதன் பின் வேண்டியதை யோசித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னது மிக மிக இதமாக இருந்தது. தமக்கு பின் சொத்துகளுக்கு வகை செய்துவிட்டு தாம் போகும் வழியை பற்றி சிந்திக்க விரும்பினார் முதலியார். முதல் விஷயத்திற்கே அவசரம் இல்லை என்று வந்தவுடன்
இரண்டாவது அம்சத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பதே நல்லது என்று முடிவு செய்துவிட்டார். ஆனால் அந்த தடவை உடல் தேறி எழுந்தவுடன் அடுத்த உலகத்தில் தமக்கு சரியான இடம் பிடித்துக் கொள்வதற்கு வேண்டியதையெல்லாம் செய்வது என்று மாத்திரம் உறுதி செய்து கொண்டார். அந்த உறுதியை நிறைவேற்ற அவகாசமே கிடைக்காது என்று சொல்லிவிட்டது நாயின் ஊளை. முதலியார் சிந்தனை குழம்பியது. இந்த ஜென்மத்தில் வேண்டிய அளவு தாம் தெய்வத்தை தொழுது ஆராதித்து பணிவதற்கு இடம் கொடுக்காமலே தமது ஆயுளை முடிக்க முயல்வது அநியாயம் என்று எண்ணினார். அதை பகவானிடம் சொன்னார். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு சுவாமி என்று கெஞ்சினார். அதற்கு நீ என்ன விலை கேட்டாலும் கொடுக்கிறேன். எல்லாம் நான் தேடிய சொத்து. அதில் எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் நீ காட்டும் இடத்தில் கொடுக்கிறேன் என்றார். பகவானிடத்திலிருந்து பதில் கிடைக்கவில்லை. அவர் மனமே சொல்லிற்று, யமன் கிராம எல்லைக்குள் வந்து விட்டான் என்று நாய் சொல்லுகிறதே, பகவானால் கூட அவனை திருப்பி அழைக்க முடியாது என்று ஓடியது சிந்தனை. அங்கிருந்து ஒரே பாய்ச்சலில் மனம் யமன் சந்நிதிக்கு தாவிற்று. ஒரே ஒரு வருஷம் கொடு, அதற்குள் எல்லாவற்றுக்கும் தக்க வழி செய்து விடுகிறேன். எனக்கு தெய்வ வழிபாடு செய்ய ஒரே ஒரு வருஷம் கொடு, அது போதும் என்று விண்ணப்பம் செய்தார். அதற்கும் பதில் இல்லை. அவன் வந்துவிட்டான், வெறும் கையுடன் திரும்ப மாட்டான். ஐயோ, எனக்கு பதில் வேறு யாராவது அவனுடன் போக சம்மதித்தால்? ஆம், அவன் வெறுங்கையுடன் போக வேண்டாம். யாராவது அதற்கு சம்மதித்தால் அவர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் எழுதி வைத்து விடுகிறேன் என்று ஓடியது சிந்தனை. கண்களை விழித்தார். எதிரில் கந்தசாமி முதலியார், மக்கள், மனைவி எல்லோரும் கவலையுடன் குனிந்து தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. கந்தசாமி முதலியார் முகத்தை பார்த்து உதட்டை அசைத்தார். குரல் வெளிவரவில்லை. கந்தசாமி முதலியார் குனிந்து காதை முதலியார் உதடுகள் அருகில் கொண்டு போனார். அருணாச்சல முதலியார், என் செக் புத்தகம் கொண்டு வரச் சொல்லுங்கள் என்றார். மறுபடி கண்களை மூடிவிட்டார். 5 நிமிஷம் கழிந்திருக்கலாம். கிராமத்திலேயே தங்கியிருந்த டாக்டர் வந்து தமது நாடியை சோதித்ததை உணர்ந்த முதலியார், டாக்டர் முகத்தில் என்ன குறிகள் தோன்றியிருக்கும்? ஜெகதீசன் ஏன் அப்படி பதறிய குரலில் ரகசியமாக கேட்கிறான்? டாக்டர் ஊசி குத்தினார். மருந்தின் வேகம் இடது கரத்திலிருந்து தமது இதயத்தை நோக்கி விரைந்ததை உணர்ந்தார். அதோ அதோ இதயத்தினுள் புகுந்து விட்டது. வெளியே புறப்படுகிறது. உடல் முழுவதும் பரவ புறப்பட்டு விட்டது. முதலியாருக்கு சிறிது தெம்பு வந்தது. டாக்டர் மறுபடி நாடியை சோதித்தார். பேசுகிறார். 1 மணி நேரம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். எனக்கு வாசலில் ஒரு ஈசி சேர் போட்டு கொடுக்க சொல்லுங்கள். மறுபடி ஒரு ஊசி போட வேண்டும் என்றார். கந்தசாமி முதலியார் செக்கு புத்தகத்துடன் வந்து, டாக்டர், செக்கு புத்தகம் கொண்டு வர சொன்னாரே என்றார். டாக்டர், அவராக கேட்டால் பார்த்து கொள்ளலாம். ஊசி குத்தியவுடன் நாடி பலமடைந்திருக்கிறது. அவரை அலட்டினால் மறுபடி தளர்ந்து போகும் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். அருணாச்சல முதலியார் கண்களை மூடியபடியே இவ்வளவையும் கேள்வி கண்ணால் கண்டார். ஊசி குத்தியவுடன் நாடி பலமடைந்திருக்கிறது. எனக்கே தெரிகிறதே. யமன் அருகில் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. மறுபடி ஒரு ஊசி, இன்னொரு மணி நேரம். இப்படியே காலை வரை. பெரிய டாக்டர் விமானத்தில் வந்து விடுவார். தவறு. ஊசியை நம்பி இருக்க முடியாது. யமனை எதிர்க்க ஊசிக்கு வலு உண்டா? 2 லட்சம் ரூபாய். எனக்கு பதில் அவனுடன் போகச் சம்மதிக்கிறவர் குடும்பத்துக்கு ஒரே செக். அதில் எழுதுவானேன்? மைத்துனரிடம் சொல்லிவிட்டால் போதும். அருணாச்சல முதலியார் உதடுகள் அசைந்தன. கண்கள் மூடியபடியே இருந்தன. குரல் கேட்கவில்லை. ஜெகதீசன் தந்தையிடம் நெருங்கி குனிந்து கேட்டான். நிமிர்ந்து தனிவான குரலில், என்னமோ 2 லட்சம் என்கிறாரே என்றான் மாமாவிடம். மறுபடி முதலியார் உதடுகள் அசையும் என்று ஆவலுடன் கவனித்தார்கள். அசையவில்லை. அருணாச்சல முதலியாரின் உடல் அவர் வசத்திலிருந்து நழுவி நின்றது. அதை இயக்க முடியவில்லை என்பதை உணர்ந்தார். 1 மணிக்கு ஒன்றாக மறுபடி 2 ஊசிகள் குத்தப்பட்டதை உணர்ந்தார். ஒவ்வொரு தடவையும் மருந்தின் வேகம் உடல் முழுவதும் பரவுவதையும் உணர்ந்தார். ஆனால் உடல் மாத்திரம் வசப்படவில்லை.
2ஆம் முறை மருந்தை செலுத்திய பிறகு டாக்டர் நாடியை பரிசோதித்துவிட்டு, நாடி இயல்பு நடைக்கு வந்துவிட்டது, இனிமேல் பயமில்லை, இருந்தாலும் நான் வாசலிலேயே இருக்கிறேன் என்று சொன்னது தெளிவாக கேட்டது. அதன் பிறகு அந்த அறையில் வேறு சத்தமே இல்லை. 1-2 தடவை யாரோ மிகவும் நிதானமாக நடந்து சென்ற காலடி ஓசை கேட்டது. யாரோ குசுகுசுவென்று சொன்ன "நீங்கள் தூங்குங்கள், நான் இருக்கிறேன்" என்றதும் கேட்டது. அப்புறம் நிசப்தம். அப்படி எவ்வளவு நேரம் ஆகியிருக்குமோ தெரியாது. திடீரென்று இரவின் நிசப்தத்தை கலக்கிக் கொண்டு "ஐயையோ, வந்துவிட்டானே" என்ற கூச்சல் ஒன்று வந்தது. அதை அடுத்து வேறு பல கூச்சல்கள் கேட்டன. அதெல்லாம் முதலியார் காதில் படவில்லை. வந்துவிட்டான், வேறு யார்? அவன்தான். பதிலுக்கு ஆள் திட்டம் விட்டார்களா? கந்தசாமி முதலியாரிடம் சொன்னேனோ, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடலாம், ஆள் அகப்பட்டிருப்பானா? அந்த தொகைக்கு சம்மதிக்காவிட்டால் இன்னும் அதிகம் கேட்டாலும் தயங்க வேண்டாம், கொடுத்து விடுங்கள் என்று சொல்லாமல் போனேனே. அதோ அது என்ன சத்தம்? காலன் காலடி ஓசையா? வைத்தி, மாமாவை கூப்பிடு. ஆள் அகப்பட்டானா? 2 லட்சத்திற்கு ஒரே செக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னீர்களா? டாக்டர், நாடி இயல்பு நிலையிலே இருக்கிறதா? ஒரே 1 வருஷம் போதும். பதில் ஆள் பேசி வைத்திருக்கிறேன். அவன் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப் போகிறேன். முதலியாரின் உள்ளம் காவிரி வெள்ளத்திலே தோன்றும் சூழல் போலச் சுற்றியது. திரும்ப திரும்ப 2 லட்சம், பதில் ஆள், 1 வருஷம் என்று வட்டமிட்டுக் கொண்டே இருந்தது. தூரத்தில் எங்கிருந்தோ பலமான இரைச்சல் வந்து அந்த சூழலை களைத்து விட்டது. மனம் தனக்குள்ளேயே சுழல்வதை விட்டு வெளியிலிருந்து வந்த சப்தங்களை தொடர முயன்றது. வீதியில் பலர் ஓடினார்கள், என்னென்னவோ கூவினார்கள். தம் வீட்டிலும் பலர் நடமாடினார்கள். தாம் இருந்த அறையிலும் பரபரப்பு நிறைந்திருந்தது. ஆனால் ஒன்றும் தெளிவாக இல்லை. கண்களை திறக்க முயன்றார். ஒன்றும் தெளிவாக இல்லை. உடல் இன்னும் தம் வசத்தில் வரவில்லை என்பதை உணர்ந்தார். தாம் அதை பிரிந்து போகும் முன் நேரும் இயற்கையின் ஒரு படியா அது என்று சிந்தித்தார். வீதியில் யாரோ பேசிய குரல் கேட்டது. வார்த்தைகள் மிகவும் தெளிவாக ஒலித்தன. முதலியார் மனம் ஆவலுடன் காதின் வழி வந்த குரலை பற்றியது. முனிரத்னம் நாயுடு வீட்டுக்குள்ளே திருடர்கள் புகுந்து விட்டார்கள். நாயுடு ஊரில் இல்லை. அவர் மனைவியும் குழந்தைகளும் தான். திருடர்கள் உள்ளே நுழைந்து நகைப்பெட்டியை தூக்க முயன்றபோது நாயுடு மனைவி விழித்து கொண்டு, "ஐயையோ, திருட வந்துட்டானே" என்று கூவினாள். திருடர்களில் ஒருவன் கத்தியை காட்டி அவளை சும்மா இருக்க வைத்தான். மற்றவர்கள் பெட்டியுடன் வெளியேறிவிட்டார்கள். அவள் போட்ட கூச்சலை கேட்டு அக்கம்பக்க வீடுகளில் இருந்தவர்கள் எழுந்து ஓடினார்கள். வீட்டு வாசல் கதவு உட்புறம் தாழிட்டிருந்ததால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. தெற்கு வீதியில் சிலரும் அந்த கூச்சலை கேட்டு ஓடி வந்தார்கள். நாயுடுவின் அக்காள் வீடு அவர் வீட்டுக்கு நேர் பின்புறம் இருக்கிறதல்லவா? நாயுடுவின் அக்காள் மகன் வேங்கடசாமி வீட்டு பின்புறமாக ஓடி வந்தான். அப்போதுதான் கத்தியை காட்டி நின்றவன் சுவரேறி குதித்து தப்பி ஓட முயன்றான். வேங்கடசாமி பாய்ந்து அவனை பிடித்தான். இருவரும் போராடினார்கள். வேங்கடசாமி போட்ட கூச்சலை கேட்டு இன்னும் சிலரும் அந்த பக்கம் ஓடி வந்தார்கள். ஆட்கள் வருவதை கண்டவுடன் திருடன் வேங்கடசாமியை கத்தியால் குத்திவிட்டு ஓடிவிட்டான். உதவிக்கு வந்தவர்களில் சிலர் திருடனை துரத்தினார்கள். ஆனால் அகப்படவில்லை. கத்தி வேங்கடசாமியின் மார்பு கூட்டின் நடுவில் பாய்ந்து 1/2 அடி மேல் நோக்கி போயிருக்கிறது. ரத்தம் வெள்ளமாக வெளியேறிவிட்டது. பையன் பிழைப்பது கஷ்டம் என்கிறார்கள் என்று சொல்லி முடித்தது வாசல் குரல். அதையடுத்து யாரோ கேட்டான், "டாக்டர், பையனை பார்த்தீர்களா? பிழைத்துக் கொள்வானா?" என்று. டாக்டர், "நான் போவதற்கு முன்பே உயிர் ஓய்ந்து விட்டது. கத்தி இருதயத்தையே கிழித்து விட்டது" என்றார். இன்னொருவன், "இறந்து விட்டானா? அடப்பாவமே, போன மாசம்தான் கல்யாணம் நடந்தது. ரொம்ப நல்ல பையன், கெட்டிக்காரன், தைரியசாலி. போலீஸில் சேர மனு போட போகிறேன் என்றான். இன்ஸ்பெக்டர் பயிற்சிக்கு சுலபமாக தேர்ந்தெடுத்திருப்பார்கள்" என்றார். முதலியார் உடலில் புது பலம் ஊறியதை உணர்ந்தார். சிந்தனை
புது வழியில் கும்மாளம் அடித்துக் கொண்டு ஓடியது. அப்பாடா, நாய் ஊளையிட்டது எனக்காகவே அல்ல. யமன் வந்தது உண்மைதான், ஆனால் எனக்காக வரவே இல்லை. முனிரத்னம் நாயுடு வீட்டு கொல்லைப்புறத்தில் வந்து நின்றவனை பார்த்துத்தான் நாய் ஊளையிட்டிருக்கிறது. அவன் என்னை பற்றி எண்ணியிருக்கவே மாட்டான் என்றது அவர் மனம். கண்களை திறக்க முயன்றார். என்ன ஆச்சரியம்! கண்கள் திறந்தன. கையை அசைக்க முடிந்தது. வைத்தே என்று கூப்பிட்டார். குரல் தெளிவாக ஒலித்தது. 2 பிள்ளைகளும் மைத்துனரும் கட்டில் அருகில் வந்து நின்றார்கள். ஜெகதீசன் வேர்த்திருக்கிறதே என்று சவுக்கத்தால் தந்தையின் நெற்றியை துடைத்தான். முதலியார் மைத்துனரிடம் செக்கை கிழித்து போட்டு விடுங்கள் என்றார். மைத்துனர், இன்னும் எழுதவே இல்லையே, செக் புத்தகத்தை கொண்டு வா என்றீர்கள் என்றார். அருணாச்சல முதலியார் இடைமறித்து, எழுதவே இல்லையா, புத்தகத்தை கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்றார். நஷ்டம் வரும் வியாபாரத்தில் அவர் இறங்கியதே இல்லை.